தனது ஆக்ரோஷமான கருத்தினை மிகவும் ஆணித்தரமான முறையிலே எதிரணியினருக்கு விளங்கக்கூடிய வகையிலேயும் மிகவும் சிறப்பாக தனது கருத்தினை மாணவி அவர்கள் தெரிவித்துவிட்டு சென்றிருக்கின்றார். உண்மையிலேயே மாணவர்களுக்கு, அதாவது பிள்ளைகளுக்கு, எங்கள் தலைப்பை பிள்ளைகள் விளங்க வேண்டும் என்று சொல்லினால், மாணவர்கள் அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டுமா, நிதியை ஒதுக்க வேண்டுமா, அதான் எங்களுடைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. அந்த பட்டிமன்ற தலைப்பிலே நின்று விளையாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிள்ளைகள் உண்மையில கேட்டதை பிள்ளைகள் பார்த்து உண்மையில யாரை கூடுதலா பார்க்கின்றார்கள். உண்மையில வீட்டில் இருக்கின்றவர்களை தான் அதிகமாக பார்க்கின்றார்கள். அப்ப வீட்டில் இருக்கிறவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதையே அப்படியே செய்கின்றார்கள். வீட்டில் இருக்கிறவர்கள் கூட நிதியை செலவழித்து வீட்டில் இருக்கிறார்கள் கூட்டி சாப்பாடு கொடுத்து அந்த வீட்டில் இருக்கிற அப்பாவோ அல்லது அண்ணன் தமையனாரோ என்ன செய்கின்றார்கள் சொன்னா, வீட்டில் இருக்கிறவர்களை கூட்டிக் கொண்டு 4-5 பேரை கூட்டிக் கொண்டு ஒரு பஜார் மாதிரி என்ன செய்யறதுன்னா காசை செலவழிக்கிறது. அப்ப இதையெல்லாம் பார்த்து கொண்டு அந்த மாணவன் என்ன செய்யறான் என்றால், கொஞ்சம் காசை விட்டு அந்த அப்பாடி எடுத்து கொண்டு போய் கொஞ்சம் எங்கேயாச்சும் ஒரு மணல் குட்டியிலேயோ அல்லது கடற்கரை சைட்லயோ கொண்டு போய் என்ன செய்யறான்டா, அப்பா கொடுத்து அப்பா அந்த மிச்சம் வச்ச அந்த திண்ணையோ ஏதாவது பொத்தலையோ அடித்து ருசி பார்த்த மாணவன் தானும் ஒரு ருசி பார்ப்போம் என்று சொல்லி நண்பர்களை கூடி என்ன செய்யறான், அந்த வேலைகளில் ஈடுபடுகின்றான். இது பணம் அதிகமாக இருக்கிறதால தான் இது நடைபெறுகின்றது என்பதையும், அந்த துஷ்பிரயோக செயல்கள் அதிகமாக தற்காலகட்டத்தில் அதிகமாக நடைபெறுவதற்கான காரணம் இந்த பணம் தான் என்பதையும் மிகவும் தெளிவான முறையில மாணவியவர்கள் தெரிவித்துவிட்டு சென்றிருக்கின்றார். நாம் பார்க்கலாம், இந்த கருத்தை குற்றமுழுதாக அவர் எதிர்த்து என்ன மாதிரியான முறையில தனது வாதத்தை முன்வைக்கின்றார். எதிரணி பேச்சாளர் சந்தியா அவர்களை தனது வாதத்தை முன்வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அன்பிற்கும் பண்பிற்கும் உறைவிடமாக என்றுமே நடுநிலை தவறாது செயற்படும் பட்டிமன்ற நடுவர் அவர்களே, என் அணியை சார்ந்தவர்களே, எதிரணியை சார்ந்தவர்களே, பட்டிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் சபையோர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய காலை வந்தனங்களையும் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய எதிர்த்தரப்பு வாதினர் சொல்லிவிட்டு போனார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழித்தால் தான் சுற்றுலாவுக்கு செல்ல முடியும், அவர்களுடன் சேர்ந்து உணவு உண்ண முடியும் என்று. அந்த உணவு உண்பதற்கு கூட பணம் தான் தேவைப்படுகின்றது. அவர்கள் பணத்தை ஒதுக்காமல் நேரத்தை ஒதுக்கிவிட்டால் நேரமா சாப்பாடு தரப்போகின்றது இல்லை. மற்றும் சொல்லியிருந்தார்கள், தோமஸ் அல்வா எடிசன் ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தார்கள். அது அந்த காலம். இந்த காலத்தில் பாடசாலை படிப்பை மாத்திரம் வைத்து ஒரு பிள்ளையால் முன்னேற முடியாது. அப்படி இல்லை என்றால் எதிர்ப்பு வாதனரே இந்த டியூஷனுக்கு சேர்ந்திருக்க போகிறார்கள். டியூஷன் கல்வியை நம்பித்தான் வந்திருக்கிறார்கள். டியூஷனுக்கு அவர்கள் இந்த டியூஷனுக்கு கல்வி கற்பதற்கு கூட பெற்றோர்கள் நிதியை தான் ஒதுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த பட்டிமன்றத்தில் அவர்கள் பேசியிருக்க கூட இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று சொன்ன பணத்தின் மோகத்தால் பெற்றோர்கள் நிதியைத்தான் உழைக்க வேண்டும் என்று எவ்வளவு இடங்களுக்கு சேர்க்கின்றார்கள். பழச்சாறில் இருந்து வரும் பிராந்தி போதையை தரும், தானியத்தில் இருந்து வரும் பிஸ்கி போதையை தரும், கரும்பு சாற்றில் இருந்து வரும் ரம் போதையை தரும், உருளைக்கிழங்கில் இருந்து வரும் மோட்கா போதையை தரும், வார்கோதுமையில் இருந்து வரும் வியர் போதையை தரும். ஆனால் உண்மையாக வியர்வை சுத்தி உழைக்கும் உழைப்பில் இருந்து வரும் பணம் என்றைக்குமே போதையை தராது, மோகத்தையும் தராது என்பதில் சிறிதளவு மையமில்லை. பணம் என்பது இன்றைய நவீனமான இந்த உலகத்திலே பணம் என்பது மிக முக்கியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த வகையில் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், பிள்ளை ஒன்று கல்வியில் இருந்தே பெற்றோர்கள் அதற்கு அதிகமான பணத்தை தான் செலவு செய்கின்றார்கள். நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பொருளாதார வீழ்ச்சியடைந்த காலகட்டத்திலே பணம் இல்லை என்றால் நாம் ஒன்றும் செய்ய இயலாது. அந்த வகையில் இல்லாலும் என்றால் இன்றெடுத்த தாயும் வேண்டாம் என்று ஔவையாரை கூறியிருக்கின்றார். அதாவது பணம் இல்லாத ஒருத்தனை மனைவியும் வேண்ட மாட்டாள், அவனை பெற்ற தாய் கூட வேண்ட மாட்டாள். அந்த வகையில் அவன் பெற்ற பிள்ளைகள் மட்டும் என்னென்று அவனை விரும்புவார்கள். தங்களுக்காக நிதியை ஒதுக்கிடாத பெற்றோர்களை எந்த ஒரு பிள்ளையுமே வேண்டாது, வெறுக்கத்தான் செய்யும். நேரத்தை மட்டுமே ஒதுக்கி கொண்டிருந்தால் பிள்ளைகளுக்காக தேவையான அத்தியாவசிய தேவைகளை எவ்வாறு நிறைவேற்றுவது? அதுக்கு சாத்தியப்பாடே இருக்காது. ஒரு பிள்ளை எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் அந்த பிள்ளைக்கு உடல் ஆரோக்கியம் என்பது அவசியமாக இருக்க வேண்டிய ஒன்று. அந்த வகையில் அந்த பிள்ளைக்கு தேவையான உணவை வழங்குவதற்கு கூட இதுதான் அவசியமாகின்றது. என் எதிர்த்தரப்பு வாதினர் சொன்ன நேரத்தை செலவிடாமல் இருந்தால் பிள்ளை தவறான வழிக்கு சென்று விடும் என்று.
பிள்ளை தவறான வழிக்கு செல்வதும் செல்லாமல் இருப்பதும் பிள்ளையின் கையில் தான் தங்கியுள்ளது. எந்த நேரமும் பிள்ளையுடனே நேரத்தை செலவழித்துக் கொண்டு இருக்கும் போது பிள்ளை தவறான வழிக்கு செல்லாது. ஆனால் அந்த பிள்ளை டியூஷனுக்கு போகாதோ ஸ்கூலுக்கு போகாதோ அந்த நேரத்தில் தவறான வழிக்கு செல்வது என்பது பிள்ளையின் கையில் தான் இருக்கின்றது. பெற்றோர் என்னதான் படி என்று சொன்னாலும் பிள்ளைக்கு படிக்க தோன்றின நேரத்தினால் பிள்ளை படிக்கும். வற்புறுத்துறதுனால எந்த ஒரு காரியம் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பணம் என்பது ஒரு வெறும் காகிதம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பணத்தை கீழே போடுவதற்கு நம்மில் ஒருவர் தயாராக இருப்பதும் இல்லை. பணம் நிம்மதி தராது என்று எந்த ஒரு ஏழையும் சொன்னதில்லை. நிம்மதி தராது என்று சொல்லும் அந்த பணத்தை இழப்பதற்கு எந்த ஒரு பணக்காரனும் தயாராக இருப்பதில்லை. பணம் என்பது எல்லோருக்கும் அவசியமான ஒன்று. அந்த வகை கல்வி கற்கும் பிள்ளைக்கு பணம் என்பது மிக முக்கியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக பணத்தை தான் ஒதுக்க வேண்டும், நேரத்தை அல்ல என்பதை கூறி என் வாழ்க்கை நிறைவு செய்கிறேன்.